நான் உன்னை சிநேகிக்கும். ஓகேங்க. நான் உன்னை சிநேகிக்கும் அப்படின்னா ஐ லவ் யூ. அதாங்க நான் உங்கள்ட்ட சொல்றேன். நான் உன்னை சிநேகிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போறேன்ல உங்கள்ட்ட. நான் அந்த பொண்ணு தான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஸோ அதனாலதான் உங்கள்ட்ட சொல்றேன். என்ன அந்த பொண்ணுதே இந்த பொண்ணு, என்னது இந்த பொண்ணுதே அந்த பொண்ணு, ரெண்டு பொண்ணு ஒண்ணுதே. சரியா? நீங்க கியூட்டா இருக்கீங்க. பார்க்கும்போது மட்டும் இல்லை, நீங்க சிரிக்கும் போது கூட கியூட்டா தான் இருக்கீங்க. சரி, ஃப்ரெண்டு வராங்களா? ஐயோ, ஒரே இடத்துல என்னால 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. சரி ஓகே விடுங்க, உங்க ஃப்ரெண்டையும் நான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல ஏதாவது நான் லவ் பண்ற பொண்ணு இப்ப இங்க வரா. சோ என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். இப்பதான் பாக்க போறேன். நான் சொல்ல போனா இல்ல உங்களுக்கு ஓகே தான், நான் உட்காந்துருக்குது. அதாவது அந்த பொண்ணுகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். எப்படி அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல. அவங்க கேரளா சொல்ல போறாங்க. எனக்கு கேரளா லாங்குவேஜும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம், அப்பதான் எனக்கு அப்பதான் அவங்களை நான் பார்த்திருக்கேன். இது நான் எங்களோட செகண்ட் மீட் சொல்ல போனா வரேன்னு இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு மாதிரி வேவ் லென்த் இருக்கு. ஸோ நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க தான் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் தெரியும். ஏன்னா லேடிஸ்க்கு தெரியும் எப்படின்னு. ஸோ அதனால நான் அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். நீங்க ஏதாவது எனக்கு டிப்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருவேன். ஸோ அதனால ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது நான் அவங்களை அப்ரோச் பண்ணுவேன். அதான் கேட்குறேன், என்ன மாதிரி சொல்லி அவங்களை ப்ரப்போஸ். உங்களுக்கு ஏதாவது கேரளா லாங்குவேஜாவது தெரியுமா? கேரளா லாங்குவேஜ் நான் உன்னை சிநேகிக்கும் சொல்லுங்க. அப்படின்னா ஐ லவ் யூ. நான் உன்னை சிநேகிக்கும். ஓகேங்க. நான் உன்னை சிநேகிக்கும் அப்படின்னா ஐ லவ் யூ. அதாங்க நான் உங்கள்ட்ட சொல்றேன். நான் உன்னை சிநேகிக்கும். இல்ல உங்கள்ட்ட இல்ல, நான் சொல்லி பாக்குறேன். ஓகேவா? நான் ஒரு வாட்டி சொல்லி மட்டும் பாக்குறேன். ஓகேவா? தமிழ் நடுவுல வரும், கோச்சுக்க கூடாது. ஓகேவா? அந்த பொண்ணுக்கு புரியுமா? அந்த பொண்ணுக்கு புரியுதோ இல்லையா அது நமக்கு தேவையில்லை. இல்ல நான் அவளை சொல்லி பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு புரியலன்னா நான் புரிய வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போறேன்ல உங்கள்ட்ட. ஓகே, நான் உங்களை சிநேகிக்கும். ஓகேவா? சீரியஸாவே சொல்றேங்க. அங்கிருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன். இதே உங்கள்ட்ட இது சொல்லணும்னு தோணுச்சு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அடிச்சிடாதீங்க, அடிக்கிறதா சொல்றதுக்கு ஒரு நிமிஷம். அந்த பொண்ணுக்கு தானே சொல்றேன்னு சொன்னீங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம் விட்டு உட்காரு. ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த பொண்ணு தான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஸோ அதனாலதான் உங்கள்ட்ட சொல்றேன். அந்த பொண்ணுதே இந்த பொண்ணு, என்னது இந்த பொண்ணுதே அந்த பொண்ணு, ரெண்டு பொண்ணு ஒண்ணுதே. ஓகேவா? அதாவது நான் உங்களை அங்க பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களை நான் லவ் பண்ணலாம். சரியா? நீங்க கியூட்டா இருக்கீங்க. பார்க்கும்போது மட்டும் இல்லை, நீங்க சிரிக்கும் போது கூட கியூட்டா தான் இருக்கீங்க. மாஸ்க் போட்டா கூட மாஸ்கை தாண்டி எனக்கு தெரியுறீங்க. நீங்க கியூட்டா இருக்கீங்க, அவ்வளவு அழகா இருக்கீங்க. ஓகேவா? சொல்றதுக்கெல்லாம் தேங்க் யூ. அது வேணாமா? சரி, அப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இப்ப எதுவும் இல்ல. ஈவினிங் ஏதாவது பிளான் இல்ல? சரி ஓகே, ஃப்ரெண்டு வராங்களா? ஐயோ, ஒரே இடத்துல என்னால 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. சரி ஓகே விடுங்க, உங்க ஃப்ரெண்டையும் நான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன். இல்ல அவங்க உங்களை மாதிரி தான் இருப்பாங்களா? நான் உங்களோட கியூட்டா இருப்பேன். ஐயோ சரி ஓகேங்க. ஒரே நேரத்துல சொல்லுவாங்களா, ஒரே கல்ல 2 மாங்க, அதே மாதிரி தாங்க. ஒரே நேரத்துல ஒரு மாங்க தாங்க கிடைக்கும், 2 மாங்கலாம் கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க நான் இப்படி. சரி ஓகே, அவங்க எப்போ வருவாங்க? சரி, அதுக்குள்ள நம்ம ஷாப்பிங் போவோம். சும்மா ஒரு ரவுண்டு போவோம். ஓகேவா? ஓகே சரி வாங்க.